So Rohit Sharma, the hitman, is coming into the form finally against Lucknow Super Giants. கடைசி லீக் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவரோட ஃபார்மை கண்டுபிடிச்சிட்டாரு. ஸோ 68 of 38 பால்ஸ் அண்ட் 10 பவுண்டரிஸ் 3 சிக்ஸஸ், நல்ல ஸ்ட்ரைக் ரேட் 180. எஸ், இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி ஒரு செஞ்சுரி போட்டுருந்தா செமையா இருந்திருக்கும். அண்ட் வாங்கடே ஸ்டேடியமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எக்ஸைட் ஆயிட்டாங்க. ரோஹித் வந்து பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த மேட் என்ட்ரியை ஏறி போய் 2 6 விட்டாரு பாத்தீங்களா, அப்பவே தெரிஞ்சது ஓகே ரோஹித் மைபி இந்த மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா இருக்க போறாருன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் விளையாண்டாரு. ஆல்ரெடி நிறைய ரூமர்ஸ் வருது இது ஒருவேளை ரோஹித்தோட லாஸ்ட் மேட்சா இருக்குமோ இன் எம்ஐ கலர்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. பட் எதுவுமே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, பொறுத்து பார்க்கலாம். பட் எனிவேஸ் இந்த இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப குரூஷலா அமைஞ்சது ரோஹித் சர்மாக்கு. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா இந்த சீசன்லேயே 250 ஒரு 100 தான் அடிச்சிருக்காரு. அதுவும் அப்போ ஒரு 50 போட்டாரு அண்ட் சிஎஸ்கே ஒரு செஞ்சுரி போட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் 6 மேட்சஸ் ஃபெயிலியர். இப்போ திருப்பி ஒரு 68 of 38. கண்டிப்பா இந்த கான்ஃபிடன்ஸ் அவர் வேர்ல்டு கப்புக்கு எடுத்துட்டு போவாரு, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா ஈஸ் அ கேப்டன், அவரோட ஃபார்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். லாஸ்ட் வீடியோல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன ரோஹித் சர்மா ஃபார்ம்ல இல்லைன்னு சொன்னோம். பட் 68 of 38 டெஃபினெட்லி குட் நாக் தான் சொல்ல முடியும். உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.